பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இன்றைக்கு நீங்க என்ன வறட்சியான காலங்களில் கடந்து போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ், இல்ல உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய சமாதான குறைச்சல், இல்லை எனக்கு ஒத்தாசை கொடுக்க வேண்டிய ஒத்தாசை கொடுக்கல, எனக்கு கைட் பண்ண வேண்டிய சூப்பர்வைசர் கைட் பண்ணல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வறட்சியான காலத்தில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. அது என்ன வறட்சின்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஏசாயா 58:11வது வசனத்தின்படி உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர், உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர், உங்களை பலப்படுத்துகிற அந்த தேவ வல்லமை உங்களை தொடுகிற நேரம் இது. அந்த தேவ வல்லமை உங்களை தொட்டு எந்த இடத்துல பற்றாக்குறை இருக்கிறதோ, எந்த இடத்துல வறட்சி இருக்கிறதோ, எந்த இடத்துல இதற்கு பிறகு நீங்க எழும்பி வர முடியாது, இதற்கு பிறகு திரும்ப நீங்க கட்டப்பட முடியாது, இதற்கு பிறகு உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்காது என்று எல்லா கண்களும் பார்த்து கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல தேவ வல்லமை உங்களை சந்திக்கிறது. ரைட் நவ ஆண்டவருடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. the mighty power of the Holy Spirit is touching you. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிற, வறண்ட நிலங்கள்ல, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள்ல என் தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வல்லமை, இந்த ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், அடைக்கப்பட்ட யாருமே என்ன சந்திக்க முடியல, என்னை இருட்டறையில வைத்திருக்கிறாங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்களுக்கு சொல்லுகிற, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் கடந்து வருகிறது. ஏசாயா 58:11 வசனத்துக்கு சாட்சியா கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். மகிமையான 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 தேவனுடைய வல்லமையின் கரம், ஆவியின் பலன் உங்களை தொடுவதாக. என்ன வறட்சி இருந்தாலும், என்ன எந்த விதமான போராட்டம் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால சங்கிலிகள் திரிபடுவதாக. நீங்கள் இருக்கிற இடங்கள்ல, வறட்சியை பார்க்கிற இடங்கள்ல, தடைகளை பார்க்கிற இடங்கள்ல, போராட்டத்தை பார்க்கிற இடங்கள்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் உயர்த்துகிற தேவனுடைய வல்லமை, உயர்த்துகிற தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. இது நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, இது நீங்க ஏற்றுக்கொள்றீங்கன்னா சொல்லுங்க. ஏசாயா 58:11 படி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குற வல்லமை என்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ வற்றாத நீரூற்றை போலவே இருப்பாய். யாரெல்லாம் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ, ரெகபோத் ஊழியத்துக்கு உங்கள் சாட்சிகளை அனுப்பும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிற, எனக்கு தெரியும், ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால முதல் முறையா ரெகபோத் ஊழியத்துக்கு சாட்சிகளை அனுப்பும்படியா கேட்கிற யாரையெல்லாம் ஏசாயா 58:11 வல்லமை தொடுகிறதோ, உங்கள் சாட்சிகளை இந்த ஊழியத்துக்கு அனுப்புங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீங்க. God bless you. God bless you.